வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 4. அரக்கிகளிடம் சீதைக்கு அறிவுரை கூறுமாறு கூறிவிட்டு அந்த இராட்சச மன்னன் புறப்பட்டு சென்ற பின் பயங்கரமான உருவம் கொண்ட அந்த அரக்கிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு வார்த்தைகளால் துன்புறுத்தினார்கள். சிவந்த கண்களை உடைய ஏகஜடை என்ற அரக்கி கூறினால், பிரம்மாவின் மானசபுத்திரர் புலஸ்தியர், அவருடைய மானசபுத்திரர் விச்ரவஸ். இவர் பிரம்மாவிற்கு சமமானவர். அவருடைய புதல்வன் இந்த ராவணன். அப்படிப்பட்ட மேலான பரம்பரையில் வந்த இராட்சச மன்னனுக்கு மனைவியாக தகுந்தவள் நீதான் என்றாள். பிறகு பூனை கண்களை உடைய ஹரிஜடை என்பவள், 33 தேவர்களும் தேவராஜனும் எவனால் வெல்லப்பட்டார்களோ அந்த ராவணனை மணந்து கொள் என்று கண்களை உருட்டினாள். பின் விரகசை என்ற அரக்கி, மண்டோதரியை கூட விட்டுவிட்டு உன்னை நேசிக்கிறான் அந்த இராட்சச மன்னன், இது உனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் என்ற கொடிய வார்த்தைகளை கொட்டினாள். பின் துர்முகி என்ற இராட்சசியும் விகடை என்ற இராட்சசியும் அருகில் வந்து, சூரியன் எவனிடம் பயந்து கொண்டு சுகமான அளவிற்கு மட்டுமே உஷ்ணம் கொடுக்கிறானோ, வாயுவும் பேய்காற்றாக வீசுவதில்லையோ, எவன் விரும்பிய போதெல்லாம் மரங்கள் புஷ்பங்களை உதிர்க்கின்றனவோ, மேகங்கள் மழையை பொழிகின்றனவோ, அப்படிப்பட்ட ராவணனின் மனைவியாகும் முடிவை நீ ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறாய்? பெண்ணரசியே, இந்த முடிவை எடு, அறிவுரையை ஏற்றுக்கொள், இல்லையென்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று கடுமையான வார்த்தைகளை வைதேகியிடம் சொன்னார்கள். சீதே, ராமனிடமிருந்து உன் மனதை திருப்பு, இனி ஒருபோதும் நீ ராமனுக்கு மனைவியாக இருக்கப் போவதில்லை என்றனர். வினதை என்ற இராட்சசி, ராமன் ஒரு மானுடன், வாழ்நாள் முடிந்து போனவன். நாங்கள் சொன்னபடி நீ நடக்காவிட்டால் நாங்கள் எல்லோரும் இப்போதே உன்னை தின்று விடுவோம் என்று பயமுறுத்தினாள். விகடா என்ற மற்றொருத்தி, மைதிலி, உன்னை அந்த இந்திரன் கூட காப்பாற்ற முடியாது. அழுகையை நிறுத்து, இராட்சச மன்னனுடன் வேண்டிய மட்டும் இன்பத்தை அனுபவி என்று முட்டியை தூக்கி காட்டி கர்ஜிக்கும் குரலில் கூறினாள். நாங்கள் சொன்னபடி நீ நடக்காவிட்டால் உன் நெஞ்சை பிளந்து தின்று விடுவோம் என்று பிதற்றினர். பின்னர் கோபத்துடன் சண்டோதரி என்ற இராட்சசி சூலத்தை கையில் சுற்றி கொண்டே இவ்வாறு கூறினாள். இவளை பார்த்தவுடனே எனக்கு கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு உணவில் ஏற்படும் பேராசை போல் எனக்கும் உண்டாயிற்று. இவளுடைய இருதயம், குடல், தலையை கடித்து தின்ன வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ராவணன் இவளை தூக்கி கொண்டு வந்தபோதே தோன்றியது என்றாள். பின் பிரகசை என்ற இராட்சசி கூறினால், ஏன் எல்லோரும் சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இவளுடைய கழுத்தை திருகுவோம், பிறகு மன்னனிடம் சென்று அந்த பெண் இறந்துவிட்டாள் என்று சொல்வோம், அவரும் சரி தின்று தொலையுங்கள் என்று உத்தரவு அளிப்பார் என்பதில் சந்தேகமில்லை என்றாள். அப்போது அஜாமுகி என்ற இராட்சசி, இதில் என்ன வாத விவாதம்? இது எனக்கு சரியாக படவில்லை. இவளை வெட்டி சமமான உருண்டைகளாக செய்து நமக்குள் பங்கிட்டு கொள்வோம் என்றாள். உடனே சூர்பனகை என்ற இராட்சசி, இதுதான் சரி, கல்லை குடித்துவிட்டு இவளை ருசித்து தின்றுவிட்டு நிகும்பிலையில் கூத்தாடுவோம் என்றாள். நிகும்பிலை என்பது இலங்கையின் மேற்கு வாசலில் உள்ள காளி கோவில் உள்ள பிரதேசம். இவற்றையெல்லாம் கேட்ட சீதை தைரியத்தை கைவிட்டு மிகவும் பயந்து அழத் தொடங்கினாள். அவள் பயந்து நடுங்கியவாறே, மனித பெண் இராட்சசனுக்கு மனைவியாக ஆக மாட்டாள். உங்கள் இஷ்டம் போல் என்னை கொன்று விடுங்கள், நீங்கள் கூறியபடி நான் செய்ய மாட்டேன் என்று உடைந்த மனதுடன் கூறினாள். ராமா ராமா என்று அந்த பெண்ணரசி அரற்றினாள்.
வேலை வராமல் இறப்பு ஒருவரை நெருங்காது என்று கூறுகிறார்களே, அது சத்தியமானதுதான். இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டும் ராமன் அருகில் இல்லாத துக்கத்துடன் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ, என் இருதயம் இரும்பால் ஆனதோ, ஏனென்றால் இவ்வளவு துக்கப்பட்டும் அது பிளந்து போகவில்லையே என்று மதிமயங்கியவள் போல் புலம்பி மிகவும் துன்பப்பட்டாள். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். எல்லாம் அறிந்த ராமனால் கைவிடப்பட்டு பாவியான ராவணன் பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் என் உயிரை விடப்போகிறேன் என்று சீதை வாய்விட்டு சொன்னதும் அவளை சுற்றியிருந்த ராட்சசிகள், ஏ சீதே, இழிந்தவளே, அப்படியே உடனே செய். ராட்சசிகளான நாங்கள் சந்தோஷமாக உன் உடலை தின்று விடுவோம் என்று கூறினர். அப்போது அறிவில் முதிர்ந்த திரிஜடை என்பவள் கண்விழித்து, இழிகுணம் கொண்டவர்களே, ராமனுடைய பத்தினியான இவளை நீங்கள் புசிக்க முடியாது. நீங்கள் உங்களையே சாப்பிட்டு கொள்வீர்கள். இப்போதுதான் நான் ராட்சசர்கள் எல்லாம் அற்றுப்போய்விட்டதாகவும் ராமன் வென்றதாகவும் ஓர் அற்புதமான மெய்சிலிர்க்க வைக்கும் கனவை கண்டேன் என்று கூறினாள். அப்போது அந்த ராட்சசிகளெல்லாம் மனம் கலங்கி பயத்தோடு, இந்த இரவு வேளையில் நீ கண்ட கனவை விபரமாக கூறு என்று சொல்ல திரிஜடை அந்த கனவை விளக்கமாக கூறினாள். ஆயிரக்கணக்கான வெண்மையான அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்ட பல்லக்கில் வெண்ணிற மாலைகள் மற்றும் ஆடைகள் அணிந்து கொண்டு ராமன் லட்சுமணனோடு வந்தார். கடல் மத்தியில் வெண்மையான மலைமேல் வெண்ணிற ஆடை உடுத்தி சீதையும் காணப்பட்டாள். பின்னர் 4 தந்தங்களை உடைய மலை போன்ற யானையின் மேல் ராம லட்சுமணர்கள் பறந்து சீதையின் அருகில் வர கண்டேன். உடனே ராமன் கை கொடுக்க சீதையும் யானையின் மேல் ஏறி ராமர் மடியில் உட்கார்ந்து கொண்டதைக் கண்டேன். பின்னர் கணவர் மடியிலிருந்து எழுந்து சீதையானவள் தன் கையால் சந்திர சூரியர்களை தொடுவதைக் கண்டேன். பின் உத்தமமான அந்த யானை இலங்கையில் இறங்கி நின்றது. பிறகு மூவரும் சூரியன் போல் பிரகாசிக்கும் புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு நோக்கி சென்றனர். அதே சமயம் ராவணன் உடலெங்கும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரத்துடனும் அரளி மாலையுடனும் குடித்து கொண்டு தரையில் கிடந்ததை பார்த்தேன். பின்னர் புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் கீழே விழுவதை பார்த்தேன். அப்பொழுது அவன் கருப்பு உடை அணிந்து மொட்டை தலையுடன் இருந்தான். பின் அவன் கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் கழுதை பின்தொடர வேகமாக தெற்கு திசை நோக்கி சென்றான். அப்பொழுது அவன் கழுதையிலிருந்து நிலை தடுமாறி தலைக்குப்புற கீழே விழுகின்ற காட்சியை பார்த்தேன். அப்பொழுது அவன் போதையால் மதிகெட்டு பைத்தியம் போல கெட்ட வார்த்தைகளை பிதற்றிக்கொண்டு பொறுக்க முடியாத துர்நாற்றத்துடனும் இருட்டாகவும் நரகம் போலவும் இருந்த பயங்கரமான அழுக்குச் சேற்றில் அழுந்தி மூழ்குவதைக் கண்டேன். சிவப்பு உடையணிந்த கருத்த நிறமுடைய ஒரு பெண் ராவணன் பிடரியில் கை வைத்து தள்ளிக்கொண்டு யமனுக்கு உரிய திசை நோக்கி இழுத்து கொண்டு போவதைக் கண்டேன். கும்பகர்ணனும் என்னுடைய சொப்பனத்தில் இவ்வாறே பார்க்கப்பட்டான். ராவணனுடைய புதல்வர்கள் எல்லோரும் மொட்டை தலையர்களாக எண்ணெய் பூசியவர்களாக இருந்தார்கள். ராவணன் பன்றியிலும் இந்திரஜித் முதலையிலும் கும்பகர்ணன் ஒட்டகத்திலும் ஏறிக்கொண்டு தென் திசை நோக்கி சென்றார்கள். விபீஷணன் மட்டும் வெண்மையான மலர் மாலை, ஆடை, வெண்சந்தன பூச்சுடன் சங்கம் துந்துபி முழங்க நாட்டியம் பாட்டு முதலியவை அழகு செய்ய 4 தந்தங்களை உடைய கம்பீரமான திவ்யமான யானையின் மேல் வெண்கொற்ற குடையுடனும் 4 மந்திரிகளுடனும் ஆகாயத்தில் காணப்பட்டார். அழகான இந்த லங்கா நகரமானது அழிந்து கடலில் மூழ்கக் கண்டேன். மேலும் இந்த இலங்கையானது ராமதூதனான வானரத்தால் மிக வேகமாக எரிக்கப்பட்டதை என் கனவில் பார்த்தேன் என்று கூறுகிறாள். கும்பகர்ணன் முதலிய ராட்சசர்கள் எல்லாம் சிவந்த ஆடையுடன் சாணம் நிறைந்த பள்ளத்தில் மூழ்குவதை என் கனவில் கண்டேன். ஆகவே
ராட்சசிகளே, இங்கிருந்து ஓடிப்போய் விடுங்கள், இல்லையேல் அழிந்து போவீர்கள். இனி ராமன் சீதையை அடைந்து விடுவான். இத்தனை காலம் சீதையை உருட்டியும் மிரட்டியும் துன்புறுத்திய உங்களை அவர் மன்னிக்கவே மாட்டார். எனவே இனிமேல் குரூரமான வார்த்தைகளை கூறாமல் அமைதியாக இருங்கள் என்றாள். சீதையை நீங்கள் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த கனவு இனி விரைவில் சீதையானவள் தன் கணவரை அடையப் போகிறாள் என்பதை காட்டுகிறது. சீதையை இப்பொழுதே பிரார்த்தித்து கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்ற கருணாமூர்த்தியான இவள் ஒருத்தியே போதும். இவ்வளவு காலம் மிரட்டிய நீங்கள் பணிந்து ஒரு வணக்கம் சொன்னாலே சீதையானவள் மகிழ்ந்து போவாள். நிறைய நன்னிமித்தங்கள் இங்கு தோன்றுகிறது என்று திரிசடையானவள் ராட்சசிகளுக்கு நல்ல அறிவுரை கூறுகிறாள். ஆனால் சீதையோ சிந்தை கலங்கிப்போய், ராமா, இனி என்னை இந்த ராட்சசிகள் கொன்று விடுவார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்களா? நான் உங்களை தவிர வேறு தெய்வத்தை அறியேன். பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடித்தேனே, அது வீணாக போய்விட்டதே. இது என்ன வாழ்க்கை? அதிர்ஷ்டமில்லாத நான் என்னுடைய உயிரை விடப்போகிறேன். விஷம் குடித்தோ அல்லது கூர்மையான ஆயுதத்தால் என்னை தாக்கிக் கொண்டோ இப்பொழுதே என் உயிரை விட்டுவிடத் துடிக்கிறேன். ஆனால் அரக்கனுடைய இந்த இடத்தில் எனக்கு விஷமோ ஆயுதமோ கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்று புலம்பினாள். பின் மரத்தடியை அடைந்து பல தடவை சிந்தித்து பார்த்துவிட்டு கூந்தல் முடிச்சை பற்றி பின்னலை கொண்டு சுருக்கு போட்டுக்கொண்டு சீக்கிரத்தில் நான் யமலோகம் போகப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்தாள். அப்பொழுது அவளுடைய இடது கண் துடித்தது, இடது புஜமும் துடித்தது, இடது தொடை துடித்தது. இப்படியான பல நற்சகுனங்களால் சீதை மறுபடியும் மகிழ்ந்தாள். மீண்டும் அவள் முகம் பிரகாசமடைந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வானர வீரர் சீதையை எவ்வாறு அவள் முடிவிலிருந்து மாற்றி அவள் மனதை தேற்றி தான் வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம் என பலவாறு ஆலோசித்தார். அவருடைய அந்த சாதுரியமான முடிவுகள், பேச்சுக்களை எல்லாம் இனி அடுத்து வரும் ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.